மாபெரும் சிந்தனைகளை மக்கள் அனைவரும் அறிந்திடும் வகையிலும் அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3/4/2025 அன்று சட்டப்பேரவையில் விதி 110 கீழ் சென்னையில் கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு புதிதாக திருவுருவ சிலை நிறுவப்படும் என்று அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் கன்னிமாரா பொது நூலக நுழைவு வாயிலில் புதிதாக சிலை எழுப்பியிருக்கிறார்கள் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மாபெரும் சிந்தனையாளர் கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைக்குமாறு பணிவன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். ஆண்டு கார்ல் மார்க்ஸ் அவர்களுக்கு ஃபிரெட்ரிக் ஏங்கல்ஸ் அவர்களுடன் ஏற்பட்ட நட்பு அவரது சிந்தனையை ஒரு உலகளாவிய இயக்கமாக மாற்றியது. தற்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களும் சீர்மிகு பெருமக்களும் மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். 1848 ஆண்டு வெளியான பொது உடைமை அறிக்கை உலக தொழிலாளர்களே ஒன்றுபடுங்கள் என்ற முழக்கத்துடன் உலக அரசியலில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தியது. சீர்மிகு பெருமக்கள் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அனைவரும், மாண்புமிகு மேயர் அனைவரும் மரியாதை செலுத்துகிறார்கள். சீர்மிகு பெருமக்கள் அனைவரும் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்துகிறார்கள். நாடை போற்றி சிறப்பிக்க இருக்கிறார்கள். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், கார்ல் மார்க்ஸுக்கு வீர வணக்கம். சிற்பி NS கார்த்திகேயன் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பித்தார்கள்.
எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்களின் திருவுருவ சிலையை திறந்து வைத்து சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், சீர்மிகு பெருமக்கள், மாண்புமிகு மேயர், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற துணை மேயர், அரசு உயர் அலுவலர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.